The following sets in descriptive formula எழுத சொல்லியிருக்காங்க. P equal to January, June, July அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி எழுதணும்னா ஒரு வாக்கியமாக நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். நம்பர் 1 P equal to January, June, July. இதை எப்படி நம்ம ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலாம்னா இது எல்லா மந்த்ஸும் ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ P equal to the set of English months starting with the letter J அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு Q equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலான்னா ஃபஸ்ட்டு இது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஐடியா கிடைக்கிது, இது ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஐடியா கிடைக்கிது. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தி செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், பட் இதில் 5 and 31 இருக்கிறதுனால தி செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31 இப்படி மென்ஷன் பண்ணி எழுதணும். ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் எக்ஸ் லெஸ் தென் 5. இதை செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க, ஆனால் 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம், வேர்ட்ஸாக தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. ஸோ 5 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் சொல்கிறோம். Equal to x such that x is a consonant in English alphabets. S equal to செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி சொன்னோம்னா அந்த எக்ஸ் சச் தட் எக்ஸ் எடுத்துகிட்டு ஷார்ட்டாக நம்ம ஒரு வேர்ட்ஸாக சொல்ல போகிறோம். தி செட் ஆஃப் இங்கிலீஷ் கன்சோனன்ஸ், அவ்வளோதான். ஸோ சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.1 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.